ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்கள புதுசு புதுசான்னு தான் சொல்ல முடியும். அவங்கள பார்த்து கோவமே வரல, பரிதாபமா தான் இருக்குது. 100 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஆள் பேச முடியாதுல்ல. அப்பப்போ புதுசா ஒரு புதுமுகங்கள் வந்துதான், அப்படி அந்த புதுமுகங்களை பார்த்து நம்ம பரிதாபத்தனப்பட முடியும். இந்த கருத்தீரன் மீது யாருக்கு விமர்சனம் இல்லை, தனி மனித விமர்சனம், தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம், இது மட்டும்தான் இருக்குது. கருத்தியல்ல விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பல்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் சத்யராஜ். டோன்ட் டாக், டோன்ட் ஓபன் யுவர் மவுத். சத்யராஜா பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு கேளுங்க சத்யராஜா. இன்னைக்குமே சொல்லணும், நான் சொல்றேன் கோயிலுக்கு போகணும்னு. என் வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நான் ஒளிஞ்சுண்டு கோயிலுக்கு போறது இல்லை. நீ தீக்கா பேசுவ, பெரியார் படத்துல பெரியாரா நடிப்ப, ஆனா மகனுக்கு கல்யாணம் சனாதன முறைப்படி. வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் சத்யராஜ். டோன்ட் டாக், டோன்ட் ஓபன் யுவர் மவுத் பிகாஸ் யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட். சத்யராஜ மாரியா ஒரு அநாகரிகமான நபர், மோசடி பேர் வழி யாராவது உண்டா? சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணுங்க, அதை நம்புறவன் ராஜா. அதனால நான் இதை கேட்கிறேன், உங்க பையனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது? கமான், நேர்மை இல்லாதவர். அதனால நீங்க அவர் சொல்றதை என்கிட்ட கேட்கலாமா? நேர்மையானவர், நல்லவர், ஒழுக்கமானவர், அப்படி இருக்கிறவங்க சொன்னா அதை பத்தி என்கிட்ட கேட்கலாம். அதனால இந்த மாதிரியான பயலுக்கு அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்.